வணக்கம் மக்களே. இந்த மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி அந்த வீட்டை விட்டு போக மாட்டான்னு நம்ம பார்த்தா அவள் பாட்டு கிளம்பி போயிடுறான். எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறத விட நான் கிளம்பி போகிறது தான் எனக்கு மரியாதை. அதை கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சே, இதுவரையும் நாடகம் தானே நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் எனக்கு புருஷனாக நடிச்சுட்டு இருந்தீங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிச்சிட்டு இருந்ததை விட நான் உங்கள் பிள்ளைக்கு அம்மாவாக நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அம்மாவை வெறுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் அம்மாவை வெறுத்துட்டா. இனிமேல் மல்லி அம்மாவே அவள் வேண்டான்னு சொல்லிட்டா. எனக்கு டாடா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு மல்லி சொல்கிறா. சரி, விஜயும் அமைதியாகவே இருக்கார். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் பேசினாலும் மல்லி எதுவும் கேட்க போகிறதில்ல. அவள் சொல்லிடுறா, அவ்வளோதான், இதோட தான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். நான் சுதந்திர பறவையாக பறக்க போகிறேன். யாராலும் இனிமேல் என்னால் கட்டுப்படுத்த முடியாது, அடக்கி வைக்கவும் முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுன்னு இருக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த ரஞ்சிதாவும் போதும் முன்னே என்னை அவ்வளோ வச்சு செஞ்சாங்க. அப்போயும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்த வெண்பாக்காகவும் இந்த கான்ட்ராக்டுக்காகவும் தான். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் எதுவும் என்கிட்ட யாராலையும் வாலாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்ணுறா, நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போன உடனே விஜய்க்கு என்னவோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்ன கஷ்டம்னு விஜய்க்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வெண்பாவும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறா, சரியாக தூங்கவும் மாட்டேங்கிறா. சரின்னு அவள் தூங்குறதுக்கு தான் கதை சொல்லணும்ல. மல்லி அம்மா தானே கதை சொல்லுவாங்க, விஜய் கதை சொல்ல மாட்டார்ல. கதை சொன்னாலும் அவள் தூங்கும்போது விஜய் கதை சொல்கிறாரு. அப்போக்கும் வெண்பாவுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்கு மல்லி அம்மா தான் வேணுன்ற மாதிரி அவள் இருக்கா. ஆனால் அதை சொல்லலை, எனக்கு மல்லி அம்மா வேணும்னு சொல்லிட்டு. விஜய் வெண்பாவோட நிலைமையை பார்த்து சரி மல்லியை போய் கூட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பாபு வீட்டுக்கு போனோடனே பாபு விஜயை பார்த்து, எதுக்கு நீ எல்லாம் இங்கே நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, உன்னால் என் குடும்பம் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு உனக்கு தெரியுமா, எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாம் எனக்கு தெரியுங்க, போதும் பொண்ணு, இந்த மாதிரி எங்கள் சித்தி தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சாரி அப்படின்னு கேட்குறாரு. சாரி கேட்டால் போதுமா, என் தங்கச்சி உன்னை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கார்ட்ட சொல்லி அதனால் எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ அசிங்கப்பட்டோம் தெரியுமா, நான் சாகாத குறவன் தான் அப்படின்னு பாபு விஜயை கேட்குறாரு. உனக்கும் மல்லிக்கு இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எதுக்கு இங்கே வந்திருக்க? இல்லை, ஒரு வாட்டி மட்டும் வெண்பாவை பார்த்துட்டு வரட்டும், வெண்பா ஒரு மாதிரி இருக்கா, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா மல்லி இல்லாதனால, மல்லியை பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுறான். ஆனால் மல்லியை விடவே மாட்டேங்கிறான். வெண்பா ரொம்ப பாவங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். அப்போக்கும் என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோவும் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு மல்லிக்கிட்டேயும் பாபுக்கிட்டேயும் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போக்கும் அவர் மனசை இறங்க மாட்டேங்கிறாரு. சரின்னு பார்த்தீங்கன்னா அனுப்புங்க, வெண்பாவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி மல்லியும் கிளம்பி போகிறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனே அப்டேட் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.